சூப்பராக இருக்குது. லைக் இட், யுவர் சாய்ஸ். மிலா நீ சொல்லு. லைக் இட். ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெசிடென்சி டவர்ஸ் இன் ராமேஸ்வரம் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து செக்இன்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கவே நல்ல டைப்பில் வந்து நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் என்னோடய டாட்டரோட ரெக்வஸ்டின் பேரில் வந்து இந்த ஹோட்டல் நாங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி எக்ஸைட்டட் டு ஸ்டே இன் திஸ் ரெசிடென்சி டவர். ஸோ செக்இன் ப்ராசஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரூம் டூர் அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி டூர் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் வந்து ஃபைனலி செக்இன் முடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஐடி கார்டெலாம் வேறு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர்டாக வரல. ஃபைனலி இமெயிலில் அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சி ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து செக்இன் பண்ண போயிட்டுருக்கோம். 2 ரூம் வாங்கினோம். ஆனால் நாங்கள் கனெக்டட் ரூம்னு கேட்க மறந்துட்டோம். ஒன்றும் வரலையா? கேட்டுக்கலாமா? மேலே போய் கீழே ஒன்றும் வரல. இல்லை எட்டி பாருங்க. ஓகே, அங்கே கேட்டுடலாம். அப்போ தேங்க்யூ. கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. லிஃப்ட்டில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கே போட்டால் தான் வந்து லிஃப்ட்டே ஒர்க் ஆகுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. தட்ஸ் குட். கொஞ்சம் ரைட்டாப்பா. வாங்க இப்போ வந்து ரூம்க்குள்ளே போயிட்டு ரூம் டூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து போகிறவே ஒர்த்தான்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9000 rupees வந்து கொடுத்துருக்கோம். $100 மேலே ஒரு நைட் ஸ்டேக்கு. உள்ளே வந்து பார்த்து பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக ஓஹோ அப்படி இருக்க போது இப்படி இருக்க போதுன்னு ஃபோட்டோவை பார்த்து வந்தால் உள்ளே வந்து பாருங்கள். இப்படி வந்தோடனே ரூம் முடிஞ்சிச்சு. அது கூட பரவாயில்ல. எனக்கு ஒரே ஒரு ஹேட் என்ன ஆச்சுன்னா, பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஹோட்டலில் கூட இதோட பெட்டராக தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசிடென்சி டவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். பட் எனிவே வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா இது வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுது. உங்களுக்கு அதே மாதிரி வால்லெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்காங்க. பட் உள்ளே என்ட்ராகிற இடத்துல லைட் ஒர்க் ஆகலை. அது வந்து கொஞ்சம் காண்டு தான் ஆச்சு. பட் எனிவே லைட் செட்டப் வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கு. இந்த லைட்டிங்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதே மாதிரி உள்ளே வந்தோடனே இந்த ஷேட் வந்து எடுத்து விட்டோம். அதுக்கடுத்து இங்கே எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். இங்கே எடுத்து விட்டோம்னா வியூ கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஏதோ பின்னாடி மீன் தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மீன் தொட்டி மாதிரி இருக்குது. கலர் கலராக மீன்லாம் போகுது. கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான வியூ தான். நாட் பேட். பில்டிங் தெரியல, அது வரையிலும் ஓகே. பட் இந்த பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஐ எம் வெரி மச் டிஸப்பாயிண்டட். ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து பெட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுருக்கம். ஏதோ நம்ம வீட்டில் வந்து நார்மலாக துவைச்சி போட்டு அப்படியே எடுத்து போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. விச் ஐ வாஸ் ஸோ டிஸப்பாயிண்டட். பட் ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக படுக்கலான்னா ஒரு அடல்ட்டு தாராளமாக படுக்கலாம். நாங்கள் வந்து இதை நான் எடுப்பேன். என்னோட பவன்ட்டு ஓப்பன் பண்ணால் ஷாம்பெயின் ஓப்பன் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் அதை அந்த குளிக்கிறீங்க. அப்படியா? நாங்கள் வந்து வந்த வேலையை தரமாக செய்து விட்டோம். பவன்ட்டு இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற எல்லா ப்ளக் பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைப். பட் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல். ஸோ யூஎஸ்லேருந்து வரவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் பின்னு வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரவுண்டாக இருக்காது. ஸோ அது வந்து இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட பெட் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக யூனிவர்சல் ப்ளக் பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து நான் ரொம்ப குட் விஷயமாக வந்து இந்த ஹோட்டலில் பார்க்குறேன்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் டெஸ்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து காஃபி டேபிள், கெட்டில், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், நம்ம யூஎஸ்லேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா இதுவும் யூனிவர்சல் டைப் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது. அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோஃபாவில் இப்போ நம்ம வந்து உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே யூஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட்டு. ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹோட்டலில். அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு ரூம். நாங்கள் இன்னும் 2 ரூம் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ 2வது ரூமோட வியூ இப்படி தான் இருக்குது. பெருசாக எந்த சேஞ்ச் இல்லை, ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாத்ரூம் வியூ வந்து குயிக்காக பார்த்துலாம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்க்கு வெளியில். பாத்ரூம் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொஞ்சம் மிஸ் ஆக்கியிருக்கோம். பட் சின்னதாக தான் இருக்குது பாத்ரூம் நான் சொன்ன மாதிரி. பட் ஓகே, ஷெல்ஃப்லாம் இங்கே கொஞ்சம் சைடில் இருக்குது, நீங்கள் துணியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்லேருந்து வர கிட்ஸ் அண்ட் யூஎஸில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பழகினவங்களுக்கு இந்த பாத்ரூம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். பட் பாத்ரூம் வந்து ஃபோட்டோவில் காட்டின அளவுக்கு பெருசுலாம் இல்லை, சின்னது தான். உள்ளே வந்தோடனே இந்த மேபி 4x4 மாதிரி இருக்குது. ஸோ சிங்க் இருக்குது, உங்களுக்கு டாய்லெட்ஸ் இது இருக்குது, டாய்லெட் பேப்பர் ரோல் வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டாங்க. கேட்டால் சிரிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் அங்கே வந்து ஒரு ரொம்ப வருஷம் இருந்துட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. பேப்பர் டவலில் ட்ரை பாத்ரூம் இல்லை அப்படின்னா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பாத்ரூமாக வந்து இருக்குது. பேத்திங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கே யூஎஸ்லலாம் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டிங் ஷவர் வச்சு நீட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூமில் வந்து பயோ ஏப்ரிக் ஆயுர்வேதா இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து பாடி வாஷ். ஸோ சோப்பு பதிலாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தது. இது வந்துட்டு ஷாம்பு, கண்டிஷ்னர் இது இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷவர் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷவர் வந்து நீங்கள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இப்படியே கையில் சைடில் எடுத்துகிட்டு இப்படியே வந்து உங்களுக்கு மேலே உங்கள் ஹெட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கையில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஷவர் யூஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு லீவர் இருக்குது. இதை ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து வருது. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு புல் பண்ணிங்கன்னா, இந்த லீவர் புல் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து இதிலேருந்து டேப்பில் இருந்து வருது. அதே மாதிரி உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு இது இருக்குது. மிடில் வச்சு பண்ணிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கிட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ப்ரஷ் 2 செட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கிரேட் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து இந்த வேனிட்டி கிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் எய்டு இது இருக்குது, பேண்டைட். 2 பேண்டைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நெயில்லாம் இதுன்றதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஷேவிங்ஸ் கிட்டு. ஷேவிங் ஜெல் இருக்குது. ரேசர் இருக்குது. பரவாயில்ல. இந்த ஷேவிங் கிட் வந்து நான் இதுவரையும் இந்த ஹோட்டலில் பார்த்ததில்ல. அது வந்து ஒரு ஸ்பெஷலாக தெரியுது. அதுக்கடுத்து சீப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ
அப்லோட் பண்ணும்போது நீங்கள் உடனே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உதயா.